அறிவோம். இன்னைக்கு எதை பற்றி உணர்த்திருக்காங்க அப்படின்னா, நமக்கும் இந்த வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு, அடுத்ததா இந்த வாழ்க்கைக்கும் உலகத்துக்கும் என்ன தொடர்பு, அடுத்து நமக்குள்ள நம்ம எதை உணர்ந்துட்டுருக்கோம், நம்முடைய எண்ணங்களுக்கும் நமக்குள்ள ஏற்படுற கருத்துக்களுக்கும் என்ன தொடர்பு, அடுத்து நம்முடைய கருத்துக்கள்லேருந்து, அதாவது சிந்தனையிலேருந்து உருவான அந்த கருத்துக்களுக்கும் சொல்லுக்கும் என்ன தொடர்பு, அடுத்து சொல்லிருக்கும் செயலிற்கும் என்ன தொடர்பு, அடுத்தது செயலுக்கும் அனுபவத்துக்கும் என்ன தொடர்பு, அடுத்தது அனுபவத்திற்கும் தெளிவுக்கும் என்ன தொடர்பு, அடுத்து தெளிவுக்கும் தன்மைக்கும் என்ன தொடர்பு, அடுத்தது தன்மைக்கும் நிலைக்கும் என்ன தொடர்பு. இப்படி நம்ம உணர்ந்துக்கிற அத்தனையும் பார்த்தீங்கன்னா 2 விதமான உணர்வுகளோட நமக்குள்ள எப்பொழுதும் பயணப்பட்டு இருக்கோம். இந்த 2 விதமான உணர்வுகளோட நம்ம எப்பொழுதும் பயணப்படுறோம். நமக்குள்ளேயே நம்ம உணரும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள செயல்படுறது எல்லாமே 2 நிலைகளை பொறுத்து அமைஞ்சிருக்கு. ஒன்று ஈர்ப்பு, ஒன்று வெளிப்பாடு. அதுவே தான் சுவாசமாக மாறும்பொழுது நமக்கு மூச்சை உள்ளே இழுக்கிறது, வெளியே விடுறதுன்ற செயல். இப்படி எல்லாமே 2 தெரியுது. ஆனால் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்டது எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு, அதை எது வழியாக செயல்படுத்துறது அப்படின்ற போதுமான அளவு நமக்கு புரிதல் இல்லாத தன்மை. அதனால நம்ம குழம்பின்னு இருக்கோம். இதுக்கு ஆதாரமாக நம்ம உணரணும் அப்படின்னா முதல்ல நம்ம தோன்றிய இடத்துக்கு போகணும். நமக்கு தோன்றின அந்த இடம் எதுன்னு கேட்டால் நமக்கு முதல்ல உயிர்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த உயிர் அப்படின்றது என்ன, உயிர்ன்றது என்ன, அது எப்படி இருக்கும், அதை ஒளின்னு சொல்கிறாங்க, இல்லை அதை ஜோதின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் 2 விதமாக இருக்குது, ஒளியாகவும் இருக்குது ஜோதியாகவும் இருக்குது. அப்போ உயிர்னா என்ன, எப்படி அதை பார்க்கறது, அதை எப்படி உணர்ந்துக்கிறது அப்படின்னு முதல்ல அந்த நிலைக்கு போய் பார்த்தோன்னா தான் நமக்கு எல்லாம் ஏன் 2 இருக்குது, எது 2ன்றது என்ன, 2 விதமான தோற்றங்களோட நமக்கு காண்பிக்கப்படுறது இது என்ன அப்படின்றதோட விளக்கம் புரியும். உயிர்னா என்ன, அது ஒளி ஜோதின்னு முதல்ல ஆரம்பிக்கிறோம். அடுத்து அந்த உயிர்ன்றதோட செயல்பாடுகளுக்கு வரும்பொழுது அது துடிப்பு அசைவு அப்படி மாறுறது. அடுத்து அந்த துடிப்பு தான் இயக்கம், இந்த அசைவு தான் செயல், படைப்பு. ஆக உயிர், அடுத்ததான் துடிப்பு அசைவு, அடுத்து அந்த துடிப்பு அசைவிலிருந்து இயக்கம் படைப்பு, அடுத்து இயக்கத்துக்குள்ள இருந்து இன்னும் கொஞ்சம் அதை எடுத்துட்டு வரும் பொழுது அதுதான் நமக்கு மூச்சு, பிராணசக்தி, மூச்சு சுவாசம். அடுத்து அதையும் கொஞ்சம் இறக்கி இன்னும் அதை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பிராணன் அப்படின்றது. அடுத்து ஒரு படி கீழே இறங்கும் பொழுது நமக்கு எண்ணம், அப்புறம் அதனுடைய செயல்பாடு. அடுத்து எண்ணமும் செயல்பாடும் நமக்கு ஏன் வர்றது அப்படின்னா, இங்கே தர்மத்துக்கும் கர்ம வினைகளுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். தர்மம் என்றது அசையாமல் இருக்கு, அதாவது இது உயிரோட இணைந்த, உயிர் தன்மையோட இணைந்த அந்த துடிப்போட இயக்கத்தோட, அடுத்து சலனங்களற்ற அமைதியான அதோட சேர்ந்த ஒரு நிலை. இந்த பக்கத்தில் அசைவுன்னு சொன்னோம் இல்லையா, அசைவு படைப்பு, படைப்பிலிருந்து வெளிப்பட்ட அதனுடைய செயல்பாடுகள், அதுக்கு தான் நம்ம கர்ம வினை சொல்கிறோம். அந்த அசைவிலிருந்து பிறந்ததுனால இது கர்ம வினைகளாக இருக்கு, அது கர்ம வினையோட செயல்பாடு. அடுத்து இது 2த்துக்கும், தர்மத்துக்கும் கர்ம வினைகளுக்கும் இடைப்பட்ட இடத்துல, இந்த இடத்துல தான், அதாவது உள்ளுக்குள்ள இதெல்லாம் நமக்கு இயக்கத்தில் உயிரோட தன்மையில சேர்ந்துருக்கு. இதுக்கு மேலே தான், இனி மேலே தான் நமக்கு என்ன வரப்போகிறது, இதை பற்றின விளக்கங்கள், இதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கிறதுக்கான தருணம். இப்போ இந்த தர்மத்துக்கும் கர்ம வினைகளுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை தான் நம்ம இப்பெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த நிலையை தான் நம்ம இப்போ உணர்ந்துட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு வாழ்க்கையாகவும், இதுதான் நமக்கு உலகத்துக்குள்ள நம்ம உணரும் பொழுது நம்மளை நான்ற எண்ணமாகவும் அதனுடைய செயலாகவும் செயல்பாடுகளாகவும் காண்பிக்குது.
ஆக இதை இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த பிராணன் அப்படின்றத வந்து இதோட அடிப்படையில் இயங்குது தர்மம். அடுத்து இன்னமும் அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் எப்படி உணரப்படுறது அப்படின்றத உணர்ந்துக்கணும். உடல் அப்படின்றதுக்குள்ள என்ன இருக்கு? இயற்கை பஞ்சவாயுக்கள். பஞ்சவாயுக்கள் எப்படி உடலை செயல்படுத்துதோ அதே மாதிரி நமக்குள்ள தோணக்கூடிய அந்த நமக்கு கர்ம வினையோட செயல்பாடுகளை இயக்கிறதுக்கான அந்த இடத்த நம்ம மனம்னு சொல்றோம். அந்த மனம் செயல்படுறதுக்கு ஆதாரமா அங்க என்ன இருக்கு? அதுங்க எதனால அந்த மனம் கர்ம வினைகளோட இருக்கக்கூடிய அந்த நிலையை நமக்கு மனம் எதனால செயல்படுத்துறது அப்படின்னு பார்த்தா அங்க தர்மம் அப்படின்ற ஒண்ணு அங்க வெளிப்படலை. தர்மம்ன்ற ஒண்ணு முழுமையா ஆகலை. அதனாலதான் நமக்கு கர்ம வினை அப்படின்றதோட செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கர்ம வினைகள் எது வழியா செயல்படுறது? குணங்கள் வழியா செயல்படுறது. இந்த குணங்கள் வழியா செயல்படுற இந்த நிலையை நம்ம என்ன சொல்றோம்? இதைதான் வாழ்க்கைன்னு சொல்றோம். வாழ்க்கைன்னு சொல்லி இதுக்குள்ள நம்ம பயணப்படுறோம். இந்த வாழ்க்கையில் நம்ம பயணப்படும் பொழுது நம்ம என்னவா இருக்கிறோம்? நம்ம உடலாக நம்ம இருக்கிறோம். அடுத்து நமக்கு தோணக்கூடிய சிந்தனைகளாக கருத்துக்களால நம்முடைய எண்ணங்களால தான் நம்ம நிர்ணயிக்கப்படுறோம். அடுத்து இந்த எண்ணங்களால நம்ம செயல்படும் பொழுது நான் இன்னார் இன்ன உடலோடு இருக்கிறதுனால இன்ன உறவுகளோடு சம்பந்தப்பட்டவங்க, இன்னென்ன உரிமைகளோடு சம்பந்தப்பட்டவங்க, இந்த சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்டவங்க அப்படின்றத எண்ணம் எல்லாமே என்னன்னு கேட்டா எண்ணம். இந்த எண்ணம் எப்பொழுதும் நமக்குள்ள இருக்குமானா இல்லை. இது தற்காலிகமானது அப்படின்றத நம்ம எப்போ உணர்ந்துக்கலாம்னா நம்ம நல்ல தூக்கத்துல நமக்கு எதுவுமே தெரியல. அப்ப அது வரைக்கும் விழிப்பு நிலையில உணர்த்தப்படுற ஒண்ணு தூக்கத்துல ஏன் மறைக்கப்படுது? அது உடலுக்கு உண்டான இயக்கமா இருந்தா கூட ஏன் அது நமக்கு மறைக்கப்படுது? ஆக தூக்கத்துல அதை அடைய முடியல. அப்ப எது வழியா அதை அடையலாம்னா தியானம் பண்ணும்பொழுது அதை அடையலாம். தியானத்துல அதனுடைய என்னென்ன நிலைகள் என்னென்ன வெளிப்பாடுகள்ன்றதை நம்ம தியானத்துல உணர முடியும், தியானத்துல அடையலாம். இப்போ தியானம்ன்றது எதை கொடுக்கறதுன்னா தியானத்துக்குள்ளேயும் இதே தான் இருக்கு. அதாவது நமக்குள்ள உயிர் இருக்கு, துடிப்பு இருக்கு, அசைவு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம உணர்ந்துக்கிறதுக்கான அந்த நிலை இயக்கத்திலிருந்து இயக்கம் இருக்கு. ஆனா படைப்பு இல்லை. நம்ம படைப்புல வெளியில இல்லை, நம்ம இயக்கத்துக்குள்ள இருக்கிறோம். இயக்கம் வெறும் துடிப்பா மட்டும்தான் இருக்கு, அசைவுல இல்லை. அடுத்து நம்ம இன்னும் அந்த நிலை அந்த இருப்பு வெறும் அதிர்வுகளோட நம்ம எப்படி இருக்கோம்னா நம்ம சுத்தி தியானம் என்றது என்னன்னு கேட்டா இப்பயும் இருக்கிறோம், வெறும் அதிர்வுகளோட இருக்கிறோம். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சக்தி நிலையோட அந்த நிலையில நம்ம சுத்தி ஒரு அதிர்வலைகளோட நம்ம இருக்கிறோம். அந்த அதிர்வலைகள் எதனால அந்த இடத்துல இருக்கு? நம்மளை சுத்தி உருவாகி இருக்கு, அது மையத்துல நம்ம இருக்கிறோம். தியானம்ன்றது கேட்டா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அதிர்வுகளோட மையத்துல இருக்கக்கூடிய நிலை தியானம்ன்றது அதுதான். அந்த மையம்னா எது? அதிர்வலைகள் எப்படி நம்மளை சூழ்ந்து நமக்கு அறிவா வெளிப்படுத்தின்னு இருக்கு, இதை உணர்றதுக்கு தியானத்துலதான் முடியும். இது வழியா நம்ம பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கிறதும் இருக்கு. ஆனா விழிப்புக்கு இயல்புக்கு போகும்பொழுது நிகழ்வுக்கு போகும்பொழுது ஏற்படக்கூடிய நிலையில இருக்கிறதோ என்ன அப்படின்றத இந்த தியானம் விளக்கும். நமக்கு தியானத்துல இருக்கும் பொழுது நிகழ்வுல நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல நம்ம என்னவா இருக்கிறோம், ஏன் இப்படி இருக்கும், எது நம்ம செயல்படுத்துது, அந்த போதுமான அறிவு அந்த விளக்கத்தை நம்ம தியானத்துல அடைய முடியும். தியானம் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குது. ஆக தூக்கம் அப்படின்றது ஒண்ணு கொடுக்கல, அது படைப்போட சார்ந்தது. ஆனா இயக்கத்தோட சார்ந்தது எதை வெளிப்படுத்து? தியானம்ன்றது இயக்கத்தோட சார்ந்தது. இயக்கம் அது மூலப்பொருள், அதனுடைய மூலத்தோட சார்ந்திருக்கு. அதனால அதனுடைய மையத்தை உணர்த்திட்டே இருக்கும். ஆக நமக்குள்ளுக்குள்ள நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நமக்கு உள்ளுக்குள்ள உணர்வின் வழியாக உணரக்கூடிய மாற்றங்கள் தான் நம்மள எப்படி இருக்கிறோன்றதை நிர்ணயிக்குது. நம்ம அமைதியான நிலையில சலனமற்ற நிலையில இயக்கத்தின் உணர்வோடு சேர்ந்து ஒரு துடிப்பு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்லை. அந்த துடிப்பையும் மாத்தி இன்னும் கொஞ்சம் கொண்டு போனா ஒரு புள்ளியையும் கொஞ்சம் அதையும் இல்லாம இருந்தோன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. அங்க இல்லாம இருக்கிறதுக்காக ஒரு புள்ளி, அந்த புள்ளி தான் துடிப்பு. அதுதான் இயக்கத்தை சுத்திய அதிர்வுகள். இந்த அதிர்வுகள்ல இருந்து வெளிப்படுறவங்க தான் இந்த அதிர்வுகளோட உணர்வுகள்ல இருந்து வெளிப்படுறவங்க. இந்த அதிர்வுகளா இருக்கக்கூடிய நிரம்பி இருக்கக்கூடிய இதோட தொடர்புடைய நமக்கு எப்படி நிகழ்வுல நமக்கு எண்ணம் சொல் செயல்னு சொல்லி இதுக்குள்ளேயே சுழண்டு ஒரு ஜீவன் தன்னை மறுபடியும் தொலைச்சுட்டு இருக்கோம். இப்ப மகான்கள் சித்தர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா இந்த அதிர்வுகளோட தொடர்பு கொண்டு இருக்காங்க.
அந்த உணர்விலிருந்து அவங்க ஒரு தன்மைக்கு மாற்றப்படும் பொழுது, அப்போ அவங்க உருவத்துக்கு வரும்பொழுது அவங்க அவதாரங்களாக இறங்கி வராங்க. நமக்காக அவதாரங்களா இறங்கி வந்து நமக்கு வெளிப்படுத்துறதுக்காக, இந்த உணர்வோட உண்மைகளை வெளிப்படுத்துறதுக்காக உருவமா மாறி நமக்கு அந்த வெளிப்படுத்துறாங்க. ஆக அவங்க வந்து இந்த நிலையிலிருந்தா நமக்கு அதை உணர்த்துறதுக்கு வராங்க. அதை எப்போ உணர முடியும்? நம்ம தியானத்துக்கு போகும்பொழுது உணர முடியும். அந்த நிலையில அவங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்றதை உணர முடியும். அடுத்து இதுக்குள்ளதான், அதாவது இந்த 2 விதமான இந்த தன்மைகளுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கு. இதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கும் நம்ம உணர்ந்துக்கிறதுக்கும் தியானம்ன்ற நிலைக்கு போகும்பொழுது நமக்கு எல்லாமே உணர முடியும். ஆக இங்க நான் வந்து என்னவா இருக்கிறேன், நான் வந்து வெறும் இங்க எல்லாமே நிகழ்வுல நம்ம எல்லாமே பார்க்கக்கூடியது அத்தனையும் விழிப்பு நிலைமையில நிகழ்வோட நம்ம சம்பந்தப்பட்டிருக்கும் போது நமக்கு தெரியக்கூடிய அத்தனையும் என்னன்னு கேட்டா வெறும் எண்ணங்கள் மட்டுமே. அந்த எண்ணங்கள்ன்றத நம்ம எந்த அளவுக்கு அழுத்தத்தோட நம்ம அடர்த்தியா நம்ம பிடிச்சிக்கும் பொழுது அதை நம்ம நான் உணர்ந்துக்கிறோம். ஏன் அதை விட முடியல அப்படின்னு கேட்டா, நமக்கு தர்மத்தின் பக்கம் துடிப்பு இயக்கத்துக்கு உண்டான இந்த பிராணனோட தொடர்புடைய சக்தியோடு நிரம்பிய அதிர்வுகளோடு இணைந்த இந்த போதுமான பக்குவமோ அதற்குரிய நிலையும் நமக்குள்ள இல்லாததுனால நம்ம வந்து இந்த பக்கத்துல இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்படுத்திட்டோம். ஒண்ணு இதைதான் சொல்றேன், இந்த நிலையெல்லாம் இதெல்லாம் உள்ளடக்கியது சிவம், இதெல்லாம் வெளிப்படுத்துறது சக்தின்னு சொல்றோம். இப்ப சிவம் சக்தி அப்படின்னா இந்த நிலையில தான், இதுதான் சிவம் சக்தி. இதை நம்ம உணர்ந்துகிட்டு இதுக்குள்ள அதுவா நம்ம மாறி மாறி நம்ம போகும் பொழுது அப்போ வெளிப்படக்கூடியது தான் வந்து அதிர்வலைகளுக்குள்ள உணரக்கூடிய தன்மைகள்லாம். நமக்கு எப்படி உடல், மனம், உணர்வுலிருந்து இன்னும் கொஞ்சம் தாண்டி போனா அதிர்வுகள்ல இருந்து பார்க்க போனா அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது என்ன, அங்க புள்ளி அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான 2 ஒரு வில்லு நான்ல அம்பை போட்டு நம்ம அம்பு விடுறோம் அப்படின்னா குறிப்பிட்ட சரியான இலக்கை நோக்கி இருக்கணும். நமக்குள்ள அந்த குறிப்பிட்ட சரியான இலக்கு எப்படி இருக்கணும்னா, நமக்கு இருக்கக்கூடிய தன்மை எது அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு செயல்பாட்டுக்குள்ள வரும்பொழுது நமக்கு அது புரியும். அது என்ன நிலையில உங்களை எதுவா மாத்தி வச்சுக்கணும், எந்த இடத்துல உங்களை வச்சுக்கணும், எந்த இடத்துல இருந்து நீங்க வச்சுட்டு நீங்க காரியங்களை இறங்கும் பொழுது உங்களுக்கு காரியங்கள் புலப்படும்ன்ற உண்மை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றதோட விளக்கம் தான் இது. இந்த மாதிரி படைப்புல இதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்றது. தர்மத்துக்கும் அடுத்து கர்ம வினைகளுக்கும் அடுத்து அது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் பொழுது இந்த பக்கம் உணர்வாகவும் இந்த பக்கம் எண்ணமாகவும், அடுத்து உணர்விலிருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் பொழுது அது வந்து அதிர்வுகளாகவும், அடுத்து அது இந்த பக்கம் வரும்பொழுது சொல்லாகவும் செயலாகவும், அடுத்து அதிர்வுகள்ல இருந்து இன்னும் நம்மள இது கொஞ்சம் கொஞ்சமா உடல், அடுத்து நமக்கு வந்து சக்தி தேகம், அடுத்து அதுக்குள்ள அடுத்ததான அதிர்வுகளுக்கு உண்டானது நாடிகள்ல இருந்து ஏற்படக்கூடிய ஒளித்தன்மை, இப்படின்னு இது ஒரு பக்கம் நமக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கோம். ஆக இங்க இந்த விதமான நிலையிலிருந்து ஜீவன் அப்படின்றது ஆத்மா, இந்த பக்கம் ஆத்மாவாகவும் இந்த பக்கம் ஜீவனாகவும் இருக்கு. ஆஹா, ஆத்மான்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இது முழுசையும் உள்ளடக்கியது. உயிரிலிருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் துடிப்பு, இயக்கம், படைப்பு, அப்புறம் உணர்விலிருந்து அதிர்விலிருந்து வெளியாகக்கூடிய அந்த நிலை, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது ஆத்மா. ஜீவன்றது என்ன? அசைவு, வெளிப்பாடு, எண்ணங்கள், அதனுடைய நிகழ்வுல உண்டாகக்கூடியதுல கர்ம வினைகள், குணங்களுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் கொண்டது ஜீவன். ஆக ஜீவன் ஏன் தனியா இருக்கு, ஆத்மா ஏன் தனியா இருக்குன்றதோட விளக்கம் நமக்கு புரியும். ஆத்மா அப்படின்றது இதெல்லாம் முழுக்க உள்ளடக்கி இருக்கிறதுனால, இது எல்லாமே அறிஞ்சதுனால அது ஆத்மா. இது ஜீவன்றது என்ன? இதனுடைய ஆத்மாவோட வெளிப்பாடு தான். ஆனா அதுல இருந்து பிறந்த ஒண்ணு, அது மாறிடுச்சு. மாறக்கூடிய அந்த அசைவிலிருந்து ஏற்பட்ட மாற்றங்கள். இப்ப இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு உணர்ந்துக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு நமக்கு அந்த திறன் உணர்வு வேணும். இல்ல நமக்கு இதெல்லாம் உணர முடியல, நமக்கு எது உணர்த்தும்னா உங்களுடைய சுவாசம் உங்களுக்கு உணர்த்தும். சுவாசத்துக்குள்ள என்ன இருக்கு, சுவாசம்ன்றது என்ன? சுவாசம்ன்றது வெறுமனே உள்ள போயிட்டு வெளியில வரக்கூடிய, சுவாசத்தையும் எப்படி பார்க்குறோம், உள்ள போயிட்டு வெளியில வரக்கூடிய ஒரு செயலை தான் பார்க்குறோம். ஆக சுவாசம்ன்றது அதனுடைய வெளிப்பாட்டை தான் நமக்கு வந்து உள்ள போயிட்டு வெளியில வர்றதுன்ற உணர்த்துது. ஆக சுவாசம்ன்றது என்ன?
அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கும். அது சுவாசத்தை இயக்கக்கூடிய அங்கே ஏதோ ஒன்று இருக்கு. அது அசைவா மாறும் பொழுது நமக்கு தெரிகிறது அது அசைவுக்கு முன்னாடி என்னவா இருக்கும் அப்படின்றதுக்குள்ள நம்ம போகணும். அப்போ அந்த சுவாசம்ன்றது ஒரு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தி, பிராணசக்தி. அதுதான் பிராணசக்தின்னு சொல்றோம். இல்ல, பிராணசக்தியிலிருந்து வெளிப்படக்கூடிய அசைவு, அதுதான் நம்ம சுவாசம்னு சொல்றோம். அந்த பிராணன்றது எதோட தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு விதமான துடிப்பு. அடுத்து இயக்கம். ஒரு இயக்கத்துக்குள்ள அந்த பிராணன்றது இயக்கமாக தானே இருக்கு. பிராணன்றது என்ன நிலையில இருக்கு? இயக்கத்துக்குள்ளதான் இருக்கு. இயக்கம்ன்றது எப்படி இருக்கு? பஞ்சபூதங்களா, பஞ்ச வாயுக்களா, நம்ம உடல் மனம் இவற்றை இயக்கக்கூடிய சக்தி நிலையில நமக்கு தொடர்பு கொண்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிராணன் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நம்ம அதுக்குள்ள ஆழமா போகும்பொழுது பாத்தீங்கன்னா அதுதான் வந்து இயக்கத்திலிருந்து துடிப்புக்கு போகுது. ஒரு துடிப்பு எப்பொழுது ஒரு துடிப்பு இருக்கு. ஒரு துடிப்புல இன்னும் கொஞ்சம் போனா உயிர். ஆக அந்த உயிர் தான் வந்து இப்படி உயிரிலிருந்து ஒன்று ஒன்றா அப்படி வந்திருக்கு. இப்போ இந்த புள்ளி, இந்த புரிதல், இந்த விழிப்புணர்வு தன்மை, இதுதான் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு. இதை நம்ம உணர்ந்துக்கிறோம்னா மூச்சு மட்டும்தான் அடையாளம் காண்பிக்க முடியும். மூச்சுன்றது வெறுமனே வந்து உள்ள போயிட்டு வெளியில வரக்கூடிய செயல் மட்டுமல்ல. அந்த சுவாசத்துக்குள்ள உள்ள போயிட்டு வெளியில வந்து மறுபடியும் அடுத்த மூச்சு உள்ளுக்குள்ள இழுக்கும் பொழுது ஏன் வந்து நமக்குள்ள தெரியாம அந்த மாற்றம் நிகழறது, அந்த இடைவெளிகளுக்குள்ள என்ன இருக்கு, அந்த அசைவுக்குள்ள என்ன இருக்கு, ஈர்ப்புக்குள்ள என்ன இருக்கு, அது ஏன் ஒரு பக்கமா பார்த்தா ஒரு பிளஸ்ஸாகவும் ஒரு பக்கமா சுத்தும் பொழுது மைனஸாகவும் சுத்திட்டு வருது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், சுவாசம் உள்ள போயிட்டு வெளில வருது, நமக்கு இத்தனை சுவாசம் இத்தனை விதமா போயிட்டு வருதுன்னு சொல்றோம். அது ஒரு முழுமை. ஒரு பிளஸ் மைனஸ் எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு ஆஃப் இது இன்ஹேல் அப்படின்னா ஆஃப் இது எக்ஸேல்ல முடியுது. மறுபடியும் ஒரு ஆஃப் இன்ஹேல் அப்படின்னா மறுபடியும் ஒரு ஆஃப் எக்ஸேல். இப்படி ஒரு விதமான சுழற்சிக்குள்ள நடந்துட்டு இருக்க ஒரு மாற்றம். இது அற்புதமான ஒரு நிலை. இதை நமக்குள்ள போய் பார்த்து அனுபவிக்கும் பொழுது அது புரியும். அடுத்து இது ஒரு வட்டமா, அதாவது இந்த உள்ள போயிட்டு வெளியில வந்து உள்ள போயிட்டு வெளியில வந்து அந்த மூச்சோட தன்மைக்குள்ள அந்த புள்ளியா அங்க என்னவோ ஒண்ணு இருக்கவே தானே அது உள்ள போயிட்டு வெளியில வருது. இல்லைன்னா இந்த அசைவு இருக்க போறதுல, இந்த ஈர்ப்பு இருக்க போறதுல, இந்த அசைவு இருக்க போறதுல, செயல் இருக்க போறதுல, செயல்ல இருந்து பிறக்கக்கூடிய உணர்ச்சிகள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப அங்க என்னவோ ஒண்ணு புள்ளியா, அங்க என்னவோ ஒண்ணு மையமா அங்க இருக்கு. அந்த மையத்தை நோக்கி நம்ம நகரும் பொழுது அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் நமக்கு அது புரியும். இப்போ அந்த சுவாசத்தை தான் நம்ம என்ன பண்றோம், மூச்சு உள்ள போயிட்டு வெளியில வர்றத கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம புருவ மத்திக்கு கொண்டு போயிட்டு தலைக்கு பின்னாடி இருந்து, அதாவது தொண்டைக்கிட்ட ஏற்படக்கூடிய அசைவா இல்லாம தொண்டைக்கிட்ட அப்படி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தலைக்கு பின்னாடி இருந்து உங்க கழுத்து பகுதிக்கு பின்னாடி, கழுத்துல இருந்து கழுத்துக்கு மேல அங்கிருந்து தலையின் பின்பகுதிக்கு மேல கொண்டு போய் அந்த ஈர்ப்பை கொண்டு போய் தலைக்கு மேல நிக்க வச்சு அப்படியே அதை ஒரு புள்ளியா, அங்க ஒண்ணுமே இல்லை ஆனா அந்த ஈர்ப்பு தான் போய் அங்க புள்ளியா ஒடுங்கிடுச்சு. அதாவது அசைவுன்னு சொன்னோம் இல்லையா, இயக்கத்திலிருந்து அசைவுக்கு இயக்கம் தான் வந்து அசைவா மாறித்து. நம்ம என்ன பண்றோம், அந்த இயக்கத்தை அப்படியே அங்க நிறுத்தி வச்சு உணர்ந்துக்கிறோம். தலைக்கு மேல கொண்டு போய் அப்படியே புள்ளியா வச்சுட்டு இருக்கோம். இப்ப புள்ளியில இருக்கிறதுனால இந்த ஈர்ப்பு எல்லாம் மாறி புள்ளியா போயிடுது. இப்போ அந்த புள்ளிக்குள்ள இருந்து என்ன உணர்றோம், அதுதான் நம்முடைய தேடுதல். அந்த இடம் தான் நம்முடைய தேடுதல்னு சொல்றோம். அதுதான் நமக்கு உணர்த்தக்கூடிய தெளிவு, அறிவு, எல்லாமே படைச்ச எல்லாமே இங்க உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு இது. அதுதான் அதை நோக்கி நம்ம தேடுறோம். அதுதான் நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்த, அந்த உணர்ந்த அந்த ஈர்ப்பை தான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் அங்க புள்ளியா வைக்கும் பொழுது அங்க ஜோதியா மாத்தி அப்போ அதை ஜோதியை பார்க்கறோன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துறோம். இப்போ பார்க்கறோம், ஒரு ஜோதி இருக்கு நமக்குள்ள செயல்படக்கூடிய இந்த ஈர்ப்பின் சக்தி ஒரு ஜோதியின் உணர்வாக மாறி தலைக்கு மேல கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா அப்ப அங்க இருந்து இந்த ஜோதியை பார்க்கறதா உணர்ந்துட்டு இருக்கிறது எது, இந்த ஜோதியை பார்க்கிறோம். ஜோதியை பார்த்துட்டு இருக்கிறோம்னா இப்போ இதுக்குள்ள இந்த பார்த்துட்டு இருக்கிறோன்றதுக்குள்ளதான் வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஜோதியை பார்க்கறது. அப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிறதுன்றது என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான் ஆதாரம், இது அசைவு. இப்போ இந்த நம்ம முதல்ல இருந்து பார்த்ததெல்லாம் நமக்கு புரியும். உயிர்ன்றது என்ன, இப்போ இப்படிதான் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. ஆக இங்க எல்லாமே நடக்கக்கூடியதெல்லாம் வந்து இந்த நிலையில தான் இருக்குன்றது நமக்கு புரியும். இதை இன்னும் நல்லா பயிற்சி பண்ணி இன்னும் இதுக்குள்ள நுட்பமா இன்னும் உணர்ந்துக்கும் பொழுதுதான் இதனுடைய வெளிப்பாடெல்லாம் நமக்கு இன்னும் அதிகமா புரியும். அதனால படைப்புல சார்ந்திருக்கிற ஒன்ன, படைப்போட பிரம்மாண்டத்தை நோக்கியே வந்து நம்ம எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அதெல்லாம் போதுமான அளவு அது ஒரு அறிவுக்குள்ள அடக்கம். அந்த அறிவு நமக்குள்ள இல்லைன்றது தான் வந்து நம்மளுடைய குறைபாடு. நமக்கு வந்து படைப்போட அறிவு வந்து நமக்குள்ள இல்லைன்றதான் குறைபாடு. அதுலேயும் இல்லாம நம்ம வந்து சாதாரண நிலையில இறங்கி வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியதை விட்டுட்டு இந்த பக்கம் அசைவுக்கு மாறி
அசைவிலிருந்து படைப்பிலிருந்து வெளியான ஒண்ணிலிருந்து வெளியாகக்கூடிய ஒண்ணுக்கு அதிக அழுத்தத்தை கொடுத்து அதனால உணர்த்துன்னு இருக்கிற இந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எண்ணத்தால இருக்கக்கூடிய நானுன்றத உடலுக்கு கொடுத்து, உடலோட சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு கொடுத்து, அடுத்து உறவுகள்ல இருந்து சம்பந்தப்பட்ட அந்த உரிமைகளுக்கு கொடுத்து, இங்க நம்ம எப்படி நம்ம தொலைச்சுட்டு இருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியும். உரிமைகளுக்கு கொடுத்து, அடுத்து உரிமைகள்ல இருந்து சமுதாயம்ன்ற ஒன்னோட நம்மளை இணைச்சிண்டு, இதெல்லாம் பார்க்கக்கூடியதெல்லாம் அத்தனையும் ஒரு பகல் கனவு. எப்படி நம்ம பகல்ல தூங்கிட்டோம்னா அடுத்து எழுந்திருக்க போறோம். அடுத்து எழுந்தோன்னா அந்த கனவு நம்மளோட இது இல்லை. அந்த மாதிரி நம்ம இந்த நிலையை விட்டு, இந்த எண்ணத்தை விட்டு விலகும் பொழுது இதனுடைய இது என்னன்னு நமக்கு புரியும். ஆக நம்ம இதை உணர்ந்துக்கிறதுக்காக மட்டும்தான் இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவிலிருந்து தான் புத்தி வெளியாயிருக்கு. நம்ம அறிவை உணர்ந்துக்கும் பொழுது இந்த புத்தியின் செயல்பாடுகள், புத்தி கிளேசத்தால இந்த புத்திக்குள்ள ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் எல்லாமே நமக்கு புரியும். எது வினை, எது செயல்பாடு, எது இங்க படைப்புல அசைவா இருக்கு அப்படின்றது புரியும். அதுதான் அந்த வில்லுல அம்பு பூட்டி நம்ம அதை குறி நேரா அதை பார்த்து எந்த இலக்கோ அதை நோக்கி நம்ம எய்தும் பொழுது அடையக்கூடிய அந்த வெற்றி. அந்த வெற்றினா என்ன? அதுதான் தெளிவு. அதுதான் இங்க நமக்கு வாழ்க்கையாவும் உலகமாவும் கொடுத்து, நமக்கு சிந்தனை அப்படின்ற ஒன்றை கொடுத்து, உன்னுடைய இலக்கு எதை நோக்கி இருக்கு, உன்னுடைய உணர்வு எதை நோக்கி இருக்குன்றதை வெளிப்படுத்துறதுக்காக தான் இங்க நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. நம்ம இதை உணர்ந்துக்கும் பொழுது எப்படி அதை உபயோகப்படுத்தணும்னு தெரியல. எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, நமக்கு இதெல்லாம் தியானத்தின் வழியா நம்ம போகும் பொழுது அது நமக்கு எப்படி இந்த படைப்புக்குள்ள நம்ம அடைய வேண்டியதெல்லாம் இத்தனை இந்த மாதிரி குணங்களால அடையப்பட வேண்டியதா, இல்ல கர்ம வினைகளால இதனுடைய பாவ புண்ணியத்துக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த போராட்டங்களுக்கு இடையில அனுபவிக்கப்பட வேண்டியதா என்னன்றது நமக்கு புரியும். புரிஞ்சிட்டுனா இங்க படைப்புன்றது நம்ம படைப்புக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய இருப்புன்றது, இருப்பு இருக்கக்கூடிய இயக்கம், இருப்போட இணைந்த அந்த இயக்கம்ன்றது, இயக்கத்தோட இணைந்த அந்த அசைவு, துடிப்பு, இதெல்லாம் எல்லாமே நமக்கு புரியும். புரிஞ்சுதுன்னா நமக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. நம்ம தான் இங்க படைப்புக்குள்ள அத்தனையாவும் இருந்து செயல்படுத்துறது எல்லாமே இதுதான். நமக்கு இல்லாத ஒண்ணுதான் இருக்கிறதா இருந்து செயல்படுத்துது. ஆனா நமக்கு அதை உணர முடியல, அதுக்கு போதுமான அளவு தெளிவில்லைன்றது புரியும். இதை நம்ம உணர்ந்துட்டாலே போறோம். அதாவது ஒரு விழிப்புணர்வு தன்மை, இந்த புரிதலின் நிலை. விழிப்புணர்வு தன்மைனா புரிதலின் நிலை. ரெண்டா இருக்குது. ஒரு பக்கம் நல்லா நேர்மறையா இருக்கு, ஒரு பக்கம் அதுல இருந்து பிறந்த ஆனா மாற்றிய அசைவுகளா இருக்கு. நம்ம எதை நோக்கி நகரணும்னா சிவத்தை நோக்கி நகரணும். சிவம்ன்றதுதான் இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் இந்த சிவம் தான். இந்த நிலை தான் நம்ம சொல்றோம். இதுதான் அம்மையப்பன் சொல்றோம். நம்ம உள்ளுக்குள்ள இதுதான் எல்லாமாவும் இருக்கு. இப்படிதான் இவ்வளோ மிக பிரம்மாண்ட படைப்பு எப்படி நம்மளை சுத்தி உலகம்ன்றது இருக்கு. நம்மளை சுத்தி அடுத்து உலகத்துக்குள்ள எத்தனையோ விதமான மாற்றங்கள் இருக்கு, சுழற்சிகள் இருக்கு, இயற்கை இருக்கு. சிவம் எதை சார்ந்திருக்குன்னா காலத்தை சார்ந்திருக்கு. சக்தி எதை சார்ந்திருக்குன்னா இயற்கையை சார்ந்திருக்கு. இந்த காலம்ன்ற ஒன்றுத்துக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும், அதாவது நமக்கு சிவத்தன்மையில நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு இங்க சக்தியோட நிலை உண்டு. ஆனா நம்ம இந்த சிவத்தன்மையை நம்ம உணராம நம்ம சக்தி நிலையில மட்டுமே, நம்ம சக்தியோட அந்த இயற்கையோட உணர்வுகளுக்கு மட்டுமே நம்ம இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கைன்றது நமக்கு புரியாது. ஜீவன்றது முழுமையான அந்த நிலையை அடையாது. இந்த ரெண்டா இருக்கிறதுல எது உண்மையோ அந்த பக்கம் நம்மளுடைய முழு கவனமும் போகணும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய உணர்வு இதெல்லாம் என்ன கொடுக்கணும்னா, எதுக்கு எடுக்கணும்னா தியானத்துக்கு போகும்பொழுது இந்த புரியும். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மாற்றி கொடு. இதுல இருந்து பிறந்த, ஆனா இதுல இருந்த இதுதான் அடிப்படையா ஆதாரமா இருந்து இதிலிருந்து பிறந்த ஒரு உணர்வு. நமக்கு படைப்புலிருந்து வெளிப்பட்டது தேவையில்லை, படைப்பு தான் முக்கியம். படைப்பு அதனுடைய மூல ஆதாரம், அதுதான் முக்கியம். இதை நம்ம நோக்கி நம்ம நகரும் பொழுது இந்த உண்மைகள்லாம் புரியும். இதெல்லாம் எங்க இருக்கு, எப்படி உணர முடியும், இதுக்கு போதுமான அளவுக்கு இதுக்கெல்லாம் எங்க ஏதாவது புக்கில் போய் படிச்சா தெரியுமா, இல்லை யார் கொடுப்பாங்க அப்படின்னா குரு உணர்த்துவர். குரு தான் அறிவு, குரு தான் அறிவு, அவர் தான் நமக்கு உணர்த்துவர். குரு கிட்டக்க நம்ம வெறுமனே உடலால சரண்டரா இருக்கிறோம் அப்படின்றதோ, மனதால நம்ம உடலால அவங்களுக்கு காரியங்கள் செஞ்சு கொடுத்தோ, எண்ணங்களால நம்ம வெளிப்படுத்தி நான் எவ்வளவு கரெக்டா இருக்கிறேன் பாருன்னு சொல்றதோ எதுவுமே பலன் கொடுக்காது. உனக்கு உள்ளுக்குள்ள நீ அந்த உணர்வோட அந்த தன்மையில இருந்தினா, குருவோட அந்த இணைஞ்சு இருந்தினா, உனக்குள்ள இருந்தே அந்த அறிவு வெளிப்பட ஆரம்பிக்கும். இததான் குரு கொடுக்கிறார். இந்த குரு தான் நமக்கு எல்லாமாவும் இருக்கிறாருன்றது புரியும். அந்த சக்தி, அந்த குரு சக்தி நமக்கு மேல மேல அந்த தெளிவை கொடுத்து நமக்கு புரிதலை ஏற்படுத்தி நமக்கு எல்லா நிலையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்க தான் நமக்கு இதெல்லாம் வெளிப்படுத்த முடியும். அப்படி அவங்களுக்குள்ளேயே அது இல்லைன்னா நமக்கு வெளிப்படுத்த முடியாது. அவங்க அந்த நிலையில அதுவா இருந்திருக்கணும், இருந்தாதான் அதை வெளிப்படுத்த முடியும்.
ஏன்னா எதிலிருந்து ஒன்று முழுமையான ஒன்றிலிருந்தா ஒன்னே பிறக்குதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ குரு முழுமையா இருந்தாருன்னா தான் உங்களையும் முழுமையானவரா ஆக்குவார். குரு அந்த முழுமையான உணர்வுக்குள்ள இருக்கும்போது தான் உங்களையும் அந்த முழுமையான உணர்வுக்குள்ள மாத்துவார். நமக்கு அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தோட அருள், அதுதான் அருள்னு சொல்றோம். அந்த அருள் உணர்வோட நமக்குள்ள அந்த பாக்கியம் ஏற்பட்டதுல அதுக்கு நமக்கு நம்ம உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்தோன்னா நிச்சயமா இதெல்லாம் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். இதெல்லாம் எங்கேயோ போய் தேட வேண்டியதில்லை, எங்கேயோ போய் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, எங்கேயோ அனுபவங்களால உணரப்பட வேண்டியதில்லை. இது உங்களுக்கு உள்ளேயே தியானத்துக்குள் நிகழக்கூடிய அனுபூதி நிலை, அவ்வளவுதான். இங்க நிகழ்வுகள்ல தான் நமக்கு அனுபவம் தேவை. அனுபவம் தேவைப்பட்டு அந்த அனுபவத்தை சரியா புரிஞ்சுட்டா ஆச்சு, இல்லைன்னா அது மறுபடியும் ஒரு கர்ம வினைக்கோண செயல்பாடா மறுபடியும் அது மாறி போவோம். ஆனா தியான காலத்துல தியான நிலையில குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தெளிவு, இந்த அறிவுன்றது அனுபூதியா மாறுமே தவிர்த்துட்டு ஒரு நாளும் உங்களை புரிதலுக்கு இல்லாத நிலை கொண்டு போகாது. ஆக ஜீவன் தனக்குள்ள அது என்னன்னு உணர்ந்துக்கணும்னா குருவோட அனுகிரகத்தோட தியானம் பண்ணும் பொழுது நமக்கு இது நல்லா புரியும். தியானம் ஒரு மிகப்பெரிய, அதாவது தியானம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வழி, அந்த நிலையில நம்ம போகும்பொழுது கொடுக்கக்கூடிய வழி. அதுக்கு மேல நம்ம கொண்டு போறது குரு தான். அதனால குருவுக்கு நன்றி சொல்வோம், குருவை போற்றுவோம். ஹரி ஓம். यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्.